வரலாறு 108 திவ்ய தேச கோவில்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் 19வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. ஆதிசேஷனின் தவத்தால் மனம் உவர்ந்து தனது சயனமாக திருமால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலம். இதன் காரணமாக இவ்வூர் நாகன்பட்டினம் என்றாகி பின்னர் நாகப்பட்டினம் என்று மாறியது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும்போது பலி படமும் கொடி மரமும் உள்ளன. அடுத்து கருடாழ்வார் சன்னதி உள்ளது. கோயிலின் வலது புறம் கோயில் குளம் உள்ளது. கருவறையில் மூலவர் சவுந்தரராஜ பெருமாள் நின்ற நிலையில் உள்ளார். மூலவர் சன்னதிக்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் வாயிலில் இருபுறமும் துவார பாலகர்கள் உள்ளனர். அம்மண்டபத்தில் சவுந்தரராஜ பெருமாள் கிடந்த திருக்கோலத்தில் உள்ளார். அடுத்து சேனை முதல்வர் சன்னதியும் ஆழ்வார் ஆச்சாரியன் சன்னதியும் உள்ளன. கருவறையைச் சுற்றியுள்ள உள்திருச்சுற்றில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. திருச்சுற்றில் வைகுண்டநாதர் சன்னதி, சவுந்தரவள்ளி தாயார் சன்னதி, சீனிவாசப் பெருமாள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ராமர் சன்னதி, வீர ஆஞ்சநேயர் சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன. ஆண்டாள் சன்னதிக்கு முன்பாக கொடி மரம் உள்ளது. நாகர் தலைவன் ஆதிசேஷன் இத்தலத்தில் சார புஷ்கரணி என்று ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவமிருந்தார். பெருமாளும் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்து அவரை தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக அருள் புரிந்தார். ஆதிசேஷன் உருவாக்கிய சார புஷ்கரணியில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் சூரிய மண்டலத்தை அடையலாம் என்பது ஐதீகம். கோவில் தனிச்சிறப்பு. ஆதிசேஷன் தவம் செய்து திருமாலின் சயமான தலம். திரேதாயுகத்தில் பூமாதேவியும் துவாபர யுகத்தில் மார்க்கண்டேயரும் தவம் செய்த தலம். நாகதோஷம் நீக்கும் தலம். பிரார்த்தனை. காலசர்ப்பதோஷம் நீங்கவும் திருமணத் தடைகள் நீங்கவும் இங்குள்ள பெருமாளிடம் பிரார்த்திக்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் துளசி மாலை சாற்றியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர். முக்கிய திருவிழாக்கள். புரட்டாசி மாத உற்சவம், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, விஜயதசமி ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம், பங்குனி மாதத்தில் பங்குனி பெருவிழா, திருவாசகை விழா போன்ற உற்சவங்கள் முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. நேரங்கள்: காலை 7:30 மணி முதல் மதியம் 12:00 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 9:00 மணி வரை.